ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில நாம என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கும் உங்க பெர்சனுக்கும் இடையில என்ன ஒரு விஷயம் வந்து பிளாக்கேஜஸா இருக்கு? ஏன் உங்க பெர்சன் வந்து உங்கள கான்டாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? இல்ல வந்து ஒரு லெஸ் கான்டாக்ட்லயே போயிட்டுருக்கு. என்னதான் ரீசன்? அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து இந்த ரீடிங்கில பார்க்கலாம். எது வந்து ஒரு தடையா இருக்கு? நீங்க 2 பேரும் அந்த ரிலேஷன்ஷிப்க்கு தடையா இருக்கிறீங்களா? இல்ல வேற ஏதாவது அதர் காரணம் இருக்கா? அப்படின்னு சொல்லி இந்த ரீடிங்கில பார்க்கலாம். ஓகேவா? என்ன சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர் போட்டிருக்கேன். ஓகேவா? பைல் செக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் பைல் வந்து இந்த டெக், செகண்ட் பைல் வந்து இந்த டெக். ஓகேவா? பார்த்துக்கோங்க. சேம் டெக் தான். ஃபர்ஸ்ட் பைல் வந்து இந்த டெக். ஓகே. செகண்ட் பைல் வந்து இந்த டெக். ஸோ உங்களை இன்ட்யூஷனை யூஸ் பண்ணி உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு 2 டெக்கில் ஏதாவது ஒரு டெக்கை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே. பைல் 1 இந்த டெக் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்த்துடலாம். ஓகே, ரிவீல் பண்ணிடலாம். ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஃபீலிங் இருக்குது, இதில் என்ன பிளாக்கேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்களை பார்த்தோன்னே வந்து ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. ஓகேவா? உங்களை பார்த்துனா உங்கள் கூட ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். எப்படின்னா அவங்க வந்து சேடாக இருந்தாலுமே உங்ககிட்ட பேசும்போது ஒரு ஹாப்பியான ஒரு மனநிலைக்கு அவங்க வந்துருவாங்க. ஓகே. ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி, ஒரு ஹீலர் மாதிரி சம்திங் வந்து ஏதாவது சொல்லி நீங்கள் அவங்கள வந்து ஹாப்பி பண்ணிடலாம். அவங்களோட சேட் மூமெண்ட்டில் வந்து நீங்கள் இருந்திருக்கலாம். ஸோ உங்கள பார்த்தாலே வந்து அவங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு மைண்ட் செட் தான் இருக்குது. அண்ட் இங்கே ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தெரியுது. இங்கே வந்து எப்படின்னா ஒரு லவ்வர் பாண்டிங்கை தவிர்த்து இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் வந்து அவங்க மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் வச்சுருக்கீங்கன்னா, இங்கே போத் 2 பேருமே வந்து உங்களுக்கு பாஸ்ட் ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கும். உங்கள் லைஃப்பில் வந்து ஏதாவது இதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு பாஸ்ட் பர்சன் இருந்திருக்கலாம். ஏதாவது உங்களுக்கும் ஒரு சில ஹார்ட் பிரேக்கான ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ போத் எப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஹீலிங் ப்ராசஸ் அந்த டைமில் வந்து உங்கள் 2 பேர்த்துக்கும் வந்து ஒரு எமோஷ்னல் பாண்டிங் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? உங்கள் பெயினை அவங்கக்கிட்ட சொல்கிறதும், அவங்க பெயினை உங்ககிட்ட சொல்கிறதும், ஸோ அது மூலியமாக வந்து ஒரு ஹீலிங் ப்ராசஸ் நடந்து அதுலேருந்து உங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு போன மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஹீலராக இருந்திருக்கீங்க. உங்களுக்கு அவங்க ஒரு ஹீலராக இருந்திருக்காங்க. 2 பேருமே வந்து ஓரளவுக்கு அந்த கரெக்டான ஒரு கிவ் அண்ட் டேக் இருந்திருக்கு. ஓகே. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்வின் ஃப்ளேம் மாதிரி தான் ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ட்வின் ஃப்ளேம். ஒருத்தங்க வந்து கொஞ்சம் ரகடாக இருப்பாங்க. இன்னொருத்தங்க வந்து அதாவது ஒருத்தங்க வந்து எமோஷ்னலி வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருப்பாங்க. இன்னொருத்தவங்க ரொம்பவே வந்து எமோஷ்னலாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி ஒரு ட்வின் ஃப்ளேம் மாதிரி எனக்கு தெரியுது. சோல்மேட் இல்லை, ட்வின் ஃப்ளேம். ட்வின் ஃப்ளேம்னா ஒருத்தங்க எமோஷ்னலாக இருப்பாங்க. இன்னொருத்தங்க வந்து அந்தளவுக்கு எமோஷ்னலாக இருக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ இங்கே என்ன காரணம்? ஏன் உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறாங்க? என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே வந்து அடிக்கடி அவங்க மைண்ட் சேஞ்ச் ஆகுது. ஓகே. ஒரு கண்ட்ரோலில் இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது. ஒரு டைம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கிறது. இன்னொரு டைம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படின்னு நினைக்கிறது. மைண்ட் வந்து ஒரு ஸ்டேபிளாகவே இல்லை. ஒரு டைம் வந்து இதை மேபி அவங்களுக்கு மூன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கலாம். அவங்க ஹாரோஸ்கோப் படி மூன் வீக்காக இருந்திருக்கும். இல்லை அவங்க மென்டலி வந்து ரொம்பவே மூட் ஸ்விங் ஆகிற ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு நாள் வந்து உங்ககிட்ட நல்லா பழகுவாங்க. இன்னொரு நாள் வந்து இல்லை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் தாட்டில் வந்துடுவாங்க. இதுதான் ரீசன். இங்கே பெருசாக வந்து வேறு எந்த ஒரு ரீசனுமே எனக்கு தெரியல. இங்கே மூட் ஸ்விங் ஆகிறது தான் ப்ராப்ளமாக இருக்குது. ஒன் டைம் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து உங்கள் கூட பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதை வந்து மேரேஜ் கமிட்மெண்ட் அந்த லெவலுக்கு கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி
மாதிரி தோணும். இன்னொருத்தவங்க எப்படின்னா மைண்டு சேஞ்ச் ஆயிரும். இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமா, இது கரெக்டாக போகுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டு ஒரு ஸ்டேபிளாகவே இல்லை, சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அண்டு சடனாக அவங்க லைஃப்பில் இன்னொருத்தவங்க ஒரு பர்சன் வந்தால் உடனே மைண்டு சேஞ்ச் ஆகுறது, உங்களை விட்டுட்டு அவங்கக்கிட்ட போய் பேசுகிறது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்துகிட்ருக்கு. இதுதான் காரணம். முக்கியம் இங்கே மெயினாக வந்து ஃபினான்ஷியலோ சில வேறு ஏதாவது விஷயமோ இல்லை அஃபேர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, வேறு ஏதாவது ஒரு பர்சன் அவங்க லைஃப்பில் என்ட்ரு ஆகியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்போ அவங்க லைஃப்பில் வேறு ஏதாவது ஒரு பர்சன் வந்தாலுமே அவங்ககிட்டயும் வந்து உங்களை மாதிரி தான் பேசுவாங்க. ஓகேவா, அவங்ககிட்டயும் க்ளோஸாக பேசுகிறது பழகுறது அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் வந்து கமிட்மெண்ட்டுன்னு போனோன்னு ஜக்லிங் ஆரம்பிச்சிருது. ஒரு முடிவு எடுக்க தெரியாத ஒரு மனநிலை. இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா வேணாமா, எந்த சைடு போனாலும் இப்போ உங்களை தவிர்த்து வேறு ஒருத்தங்களை வந்து விரும்பினா கூட அவங்ககிட்டே அதே மாதிரி தான். அது வந்து ஒரு ஒரு எல்லையோடு பழகுறது. கமிட்மெண்ட்டுன்னு வரும்போது ஜகிள் ஆகுது. இது கரெக்டாக இருக்குமா, சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ வேறு தவிர்த்து ஃபினான்ஷியலோ வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இல்லை. அண்ட் ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது. ஓகேவா, ஃபேமிலியில் உள்ளவங்க இதை நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்களா, கேஸ்ட் ப்ராப்ளம் இல்லை ரிலீஜன் ப்ராப்ளம் ஏதாவது இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் தாட்டும் அவங்களுக்கு இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த 2 ரீசன் தான். அவங்க ஸ்டேபிளாக இல்லை, அண்ட் ஃபேமிலி இஷ்யூஸ் அந்த அந்த ஒரு காரணத்துக்காக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாமல் இருக்குது. ஓகேவா, ஸோ ஆனாலுமே இதில் வந்து சில பாசிட்டிவ் சேஞ்சஸ் எனக்கு வர்ற மாதிரி இருக்குது. எல்லாருக்குமே நான் சொல்ல மாட்டேன், ஒரு சிலருக்கு மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் வர்ற மாதிரி இருக்குது. என்ன தான் அவங்க ஜக்லிங் ஆகட்டும், மூட் ஸ்விங் ஆகட்டும், ஃபேமிலி இஷ்யூஸ் அந்த இஷ்யூஸ் எல்லாமே வந்து யோசிக்கிறதா இருந்தாலுமே வந்து இதில் ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வர மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் சடனாக எதுவுமே நடக்காது. ஏன்னா அவங்க ஒரு டைம் ஒரு மாதிரி இருப்பாங்க, இன்னொரு டைம் இருப்பாங்க, வேறு மாதிரி இருப்பாங்க. ஸோ இது சேஞ்சஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேவா, எப்போ சேஞ்சஸ் ஆகும்னா, நீங்கள் கொஞ்சம் அவைலபிள் இல்லாத டைமில் வந்து அவங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆவாங்க. நீங்கள் ரொம்ப அவைலபிளாக அவங்கள பற்றியே 24 ஹவர்ஸும் திங்க் பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்டே போய் பேசிகிட்டே இருக்கிறது, ஹர்ட் ஆகுறது. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நீங்கள் தனியாக ஒதுங்கி உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்க்கும்போது இதில் ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, தனிமையில் தான் வந்து 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுற மாதிரி எனக்கு தெரியுது. எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம அவைலபிளாக இருக்குமோ, எவ்வளோத்துக்கு எவ்வளோ க்ளோஸாக இருக்குமோ, அப்போ அந்த வேல்யூ வந்து புரியாத மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேவா, ஸோ நீங்கள் கொஞ்சம் வந்து அந்த அவைலபிளாக இல்லாமல் இருங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். 24 ஹவர்ஸ் அவங்கள திங்க் பண்ணாதீங்க. உங்களோட எனர்ஜியை நீங்கள் பாசிட்டிவிட்டியாக மாற்றுங்க. ஸோ அதுக்கு பிறகு இதில் ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வர்ற மாதிரி எனக்கு இருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் காரணம். அவங்க மைண்டு சரியில்லை, ஒரு ஜக்லிங் ஆகிட்டே இருக்கிறது, இந்த ஆப்ஷனா இல்லை அந்த ஆப்ஷனா அப்படிங்கிற மாதிரி மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாமல் இருக்குது. ஓகேவா, ஸோ உங்கள் பர்சன் என்ன மாதிரியான சில மெசேஜஸ் சொல்கிறாங்க அதையும் பார்த்துடலாம். ஏதாவது மெசேஜ் சொல்கிறாங்களா, சேனல் டு மெசேஜ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மூடு ஸ்விங் இருந்தாலும் அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். வெயிட். உங்கள் பர்சன் வந்து நிறைய சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, நீங்கள் பேசலைன்னா அவங்களும் பேசாமல் நல்லா சைலண்ட்டாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான சில சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு மெசேஜ் இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க போல். ஸோ யூ ஆர் டூ நைஸ், ஐ டோன்ட் டிசர்வ் யுவர் கைண்ட்னஸ். ஓகேவா, ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் ரொம்ப வந்து ஒரு கைண்டான பர்சன், நீங்கள் ரொம்ப ஒரு ஜென்யூனான ஒரு பர்சன், நீங்கள் ரொம்ப ஒரு சாஃப்ட் கேரக்டர், உங்களுக்கு நான் கரெக்டாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஓகேவா, அண்ட் வந்து சம்டைம்ஸ் அது மாறவும் செய்யுது. நான் உனக்கு கரெக்டாக இருக்க மாட்டேன், நீ ரொம்ப நல்லவளாக இருக்க, நான் அது கரெக்டாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் வந்து நினைக்கிறாங்கன்னா, ஏன் நான் உன்னை நினச்சி இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன், வை டு ஐ ஃபீல் திஸ் வே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதான் மூடு ஸ்விங்ஸ். ஒரு டைம் வந்து எனக்கு நீ கரெக்டாக இருக்காது, நீ ரொம்ப ஜென்யூனாக இருக்கிற, சரியாகாது அப்படிங்கிற மாதிரி மைண்ட். இன்னொரு டைம் வந்து நான் ஏன் உன்னை நினச்சி இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள். ஓகே, ஸோ மூட் ஸ்விங் வந்து இதிலே வந்து நிறைய வருது, பார்ப்போம். மெசேஜ் அவ்வளோ வரமாட்டேங்குது, ரொம்ப சைலண்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மெசேஜே வரமாட்டேங்குது. ஓகே, தே ஹாவ் ஹர்ட் மீ. ஸோ அவங்களுக்கு பாஸ்டில் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம்.
ஸோ அதனால வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ஒரு ஜக்லிங்கில் இருந்த மாதிரி இருக்குது. அவங்க லைஃப்பில் வந்து பாஸ்ட்டில் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அதுலேயே ஏதாவது அவங்க காயமடைஞ்சிருப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா, ஸோ ஒரு ஜக்லிங் ஆகுறது இது கரெக்டாக இருக்குமா, ஆல்ரெடி நம்ம வந்து ஹர்ட் ஆகிருக்குமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக வந்து நோ சொல்கிறாங்க. ஓகேவா, பார்க்கலாம் வேறு ஏதாவது மெசேஜ் வருதா அப்படின்ட்டு. வாட் டு யூ see இன் மீ, ஓகேவா, அதுதான் அவங்க ஃபைனலாக கேட்க விரும்புகிறாங்க. என்கிட்ட வந்து நீ என்ன பார்த்த அப்படிங்கிற மாதிரி, அதாவது லவ் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட என்ன பார்த்த அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் வந்து கேட்குறாங்க. என்கிட்ட அப்படி என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் அவங்க பர்சனோட பிளாக்கேஜஸ். ஓகே, ஃபீலிங்ஸ் அண்ட் பிளாக்கேஜஸ். ஏன் அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எதுக்கு வந்து ஒரு உங்களை பாஸ் பட்டன்லேயே வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ உங்களுக்கு பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பைல் 2க்கு போயிடலாம். ஓகே, பைல் 2 இந்த டெக் சூஸ் பண்ண உங்களோட ரீடிங். ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, 9 ஆஃப் கப் எனர்ஜி. ஓகே, நீங்கள் மேபி வந்து ஒரு செல்ஃப் லவ் பண்ணுற பர்சனாக இருக்கலாம். அவங்க உங்களை அப்படி தான் பார்க்குறாங்க. தனியாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் ரொம்பவே வந்து செல்ஃப் லவ் ஒரு பர்சன். ஓகே, தனியாக இருந்து எல்லாமே சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்சன். உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்களே பண்ணிப்பீங்க. அது கரியராக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமா கூட இருக்கட்டும், உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை நீங்களே பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் செல்ஃப் லவ் பர்சன். ஓகேவா, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து ஹாப்பியாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க. அண்ட் உங்கள் மேலே வந்து நிறையவே அன்பு இருக்குது. ஒரு நிமிஷம். அந்த நிறையவே எமோஷ்னல் இங்கே இருக்க தான் செய்யுது. ஓகேவா, பட் அவங்க வெளிக்காட்டாமல் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு உங்கள் மேலே நிறையவே எமோஷ்னல் இருக்குது. ஓவர் எமோஷ்னல் இருக்க தான் செய்யுது. அவங்க மேலே ஓவர் அன்பு இருக்குது. அண்ட் நீங்களுமே அவங்க மேலே ஓவர் அன்பு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் அவங்கள எப்படி பார்க்குறீங்கன்னா, ஒரு கிங் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியாக தான் பார்க்குறீங்க. எப்படின்னா, எப்போ பேசினாலும் வந்து ரூடாக பேசுகிறது, ஹார்ஷாக பேசுகிறது, ரொம்ப டாமினேட்டிங் பண்ணுற மாதிரியான பேசுகிறது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து உங்கள் பர்சன்கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்த்துருந்துருக்கலாம். என்ன போய் நம்ம அன்பாக பேசினாலுமே வந்து ரொம்ப ரூடாக பேசுகிறது, சரி நம்ம வந்து ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சாலுமே வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களை ரூடாக பேசியிருப்பாங்க, ஹார்ஷாக பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா, ஏதாவது அவங்க லைஃப்பில் வந்து பாஸ்ட்டில் ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிருந்திருக்கலாம். இல்லை அதர் பர்சனோட இன்வால்மெண்ட்னால அவங்க லைஃப்பில் வந்து நிறைய ஹர்ட் ஆகிருக்கலாம். ஓகேவா, ஸோ அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே வந்து ஹர்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க எமோஷ்னலாக ஹைட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் அவங்கள எப்படி பார்க்குறீங்கன்னா, இந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. எதுக்கு எடுத்தாலும் வந்து எமோஷ்னல் ஹைட் பண்ணிவிட்டு திட்டிகிட்டே இருக்கிறது, ஹார்ஷாக பேசுகிறது, இல்லை வந்து கோவப்பட்டுட்டு போயிடுறது, அந்த மாதிரி தான் நினைக்கிறீங்க. ஓகே, ஸோ உங்கள் பர்சன் வந்து ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பு பிடிச்சிருக்கு. ஓகேவா, லவ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் என்னென்னா, கமிட்மெண்ட்டுன்னு வரும்போது தான் இங்கே ப்ராப்ளம் ஆகுது. கமிட்மெண்ட்னு சொல்லும்போது அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஸோ உங்கள் பர்சனுக்கு அந்த மேரேஜ் அந்த மாதிரியான சில விஷயங்களில் வந்து விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இதில் தெரியுது. அவங்க ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே 9 ஆஃப் கப்ஸ் வந்துச்சு. அதுதான் செல்ஃப் லவ்வை வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஆள். ஸோ இங்கே என்ன ப்ராப்ளம்னா, மேரேஜ்னு வந்துட்டாங்கன்னா அந்த கமிட்மெண்ட் கொடுக்குறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா அவங்க ஃப்ரீடம் போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் தாட்டில் இருந்திருக்கலாம். இல்லை அவங்களோட கேரக்டரே அந்த மாதிரி தான். எது இருந்தாலும் வந்து ஒரு லவ் அந்த மாதிரியான ஒரு பாண்டிங்கில் இருக்கலாம். பட் அதை தவிர்த்து ஒரு சீரியஸான ஒரு கமிட்மெண்ட் போகிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்லாம் எதுவுமே அந்தளவுக்கு இருந்த மாதிரி இல்லை. ரிலீஜன் ப்ராப்ளம் இருக்குது. ரிலீஜன், கேஸ்ட் ஆர் சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட் இருந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஏஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். சம் கேசஸில் மேரிட் பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஸ்பெசிஃபிக்காக இங்கே வந்திருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் டேட் பண்ணுற ஒரு பர்சன் வந்து மேரிட் பர்சனாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம். அந்த ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சன் ஒரு டீட்டெயில்ஸ் வந்தனால
நான் சொல்கிறேன். அண்ட் வந்து கிறிஸ்டின், ஹிந்து அந்த டிஃபரன்ஸ் வேறு இங்கே இருக்குது. நீங்கள் கிறிஸ்டினாக இருக்கலாம், இல்லை அந்த பர்சன் ஹிந்துவாக இருக்கும். ஸோ அந்த காரணம். அண்ட் இங்கே ஃபேமிலி இஷ்யூஸும் இருக்குது. ஃபேமிலியில் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய பேர் இன்வால்வ்மெண்ட் ஆன மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ உங்கள் பர்சனுக்கு அந்த தேர்ட் பார்ட்டி வேறு யாராச்சும் இருக்காங்களா? ஏதாவது புதுசாக ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? அதனால தான் நம்மக்கிட்ட கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இங்கே தேர்ட் பார்ட்டி யாருமே இல்லை. ஃபேமிலி மட்டும் தான் தேர்ட் பார்ட்டி. ஓகேவா? அந்த அளவுக்கு வந்து அடுத்த ஒருத்த பர்சன் மேலே டீப்பாக வந்து பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல. மேபி ஒரு ஃப்ரெண்ட் ஜோனில் யாராச்சும் இருந்திருக்கலாம் உங்கள் பர்சனுக்கு. பட் அதை தவிர்த்து ஒரு ரொம்பவே வந்து ஒரு சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருந்த மாதிரி இல்லை. இங்கே மெயின் காரணம் என்னென்னா, அவங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்குற விருப்பம் இல்லை. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி போத் ஃபேமிலிலையும் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு, நம்ம 2 பேரும் பிரிச்சுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்னால இன்னுமே வந்து அந்த கமிட்மெண்ட் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து ரெடியாக இல்லை. ஓகேவா? ஸோ இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் ஒரு லவ் மாதிரி அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் ஸ்டில் இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு எமோஷ்னல் இருக்க தான் செய்யுது. உங்களுக்கும் அவங்க மேலே ஒரு எமோஷ்னல் இருக்குது. உங்கள் பர்சனுக்கும் அந்த எமோஷ்னல் இருக்குது. இது ஸ்டில் கொஞ்ச நாளைக்கு இந்த எமோஷனல் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். ஓகேவா? ஏன்னா தான் நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கட்டும், லெஸ் கான்டாக்டில் இருக்கட்டும், இந்த அன்பு வந்து உடனே போயிருமா? அவங்க வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பை நோக்கி போயிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அவங்க யார் கூடயும் சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. ஸ்டில் வந்து உங்கள் மேலே ஒரு அன்பு இருக்குது, உங்களுக்கும் அவங்க மேலே ஒரு அன்பு இருக்குது. இது கண்டினியூ ஆகிற மாதிரி தான் இருக்குது. பட் அந்த கமிட்மெண்ட்டுன்னு சொல்லும்போது தான் இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிற மாதிரி இருக்குது. கமிட்மெண்ட்டுக்கு ரெடியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி. மற்றபடி அவங்களுக்கு உங்கள் மேலே எமோஷ்னல் இருக்க தான் செய்யுது. ஓகேவா? மெயின் காரணம் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது, ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரணத்தினால தான். ஓகே. ஸோ ஓகே, உங்கள் பர்சனோட சேனல் மெசேஜஸ் ஏதாவது இருந்தால் பார்க்கலாம், அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு. ஐ விஷ் ஐ வுட் பி ஃபுல்லி ஹானஸ்ட் வித் யூ. நான் உங்ககிட்ட ரொம்ப நேர்மையாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. மேபி அவங்க நேர்மையாக இருந்திருக்கலாம், இருந்தாலும் வந்து இன்னுமே கொஞ்சம் நேர்மையாக இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. மேபி ஓப்பன் அப் பண்ணாமல் ஏதாவது ஹைட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். ஸோ எல்லாமே ஓப்பன் அப் சொல்கிறது, ஹானஸ்ட்டாக இருக்கிறது, இன்னும் நான் ஹானஸ்ட்டாக இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஐ கேன் ஹேண்டில் யுவர் லவ். ஓகே, இதுதான் மெயின் ரீசனாக இருக்குது. உங்கள் பர்சனுக்கு வந்து உங்களோட லவ்வை வந்து ஹேண்டில் பண்ண முடியல. உங்களுக்கு வந்து அவங்க மேலே ரொம்ப ஓவர் லவ்வாக இருக்குது, ரொம்ப பொசிசிவாக இருக்குது. ஸோ அந்த லவ்வை வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ லவ் பண்ணுற டைமில் இவ்வளோ எமோஷ்னலாக இருக்கீங்களே, அதை மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகும்போது என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா? அந்த பொசிசிவ்னஸ் வந்து ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும், ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, பட் இருந்தாலும் ஐ கேன் ஸ்டாப் திங்கிங் அபவுட் யூ. என்ன தான் வந்து கமிட்மெண்ட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தாலும் உங்களை பற்றின தாட் வந்து இன்னுமே அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஓகேவா? அவங்கள மறக்கலை, இன்னுமே அந்த தாட் வந்து மனசில் ஓடிட்டு தான் இருக்குது. ஓகேவா? பார்க்கலாம் வேறு ஏதாவது மெசேஜ் வருதா அப்படின்ட்டு. ஸோ கமிட்மெண்ட்னு வரும்போது இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. என்ன தான் எமோஷ்னல் வந்தாலும் கமிட்மெண்ட் விஷயத்தில் இங்கே ப்ராப்ளம் வருது. பார்க்கலாம் வேறு ஏதாவது மெசேஜ் வருதா. ஓகே, அவ்வளோதான். ஸோ எமோஷ்னல்லாம் இருக்க தான் செய்யுது. ஓகேவா? உங்களை பற்றின தாட் வந்து அவங்களுக்கு ஓடிட்டே தான் இருக்குது. உங்ககிட்ட பேசாமல் இருந்தாலும், இல்லை அவங்க வேறு வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் உங்களை பற்றின தாட்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது. ஜஸ்ட் உங்களோட லவ்வை வந்து ஹேண்டில் பண்ண முடியல, நான் இன்னும் வந்து வந்துட்டு ஹானஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் பிரச்சனை வந்து வேறு எந்த மூலியமாகவும் ப்ராப்ளம் இல்லை. உங்கள் பர்சனும் வந்து அவங்க ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனும் அந்த உங்களோட ஃபேமிலியில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? ரொம்ப வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு கொண்டு போக முடியாத பட்சத்தில் அவங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் ஸ்டில் அந்த எமோஷ்னல் வந்து கண்டினியூ ஆகுற மாதிரி தான் இருக்குது. ஸ்டாப் ஆகி போகிற மாதிரி இல்லை. சேரோமோ இல்லை அப்படியே இந்த ரிலேஷன்ஷிப் போகுமோ இருக்கலாம். ஸோ அது அப்படியே போனாலுமே வந்து அந்த எமோஷ்னல் வந்து கண்டினியூ ஆகுற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதான் வந்து உங்கள் பர்சனோட பிளாக்கேஜஸ் அண்ட் கரண்ட் ஃபீலிங்ஸ், அவங்க எதனால் பேசாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணம். ஓகே, ஸோ எல்லாருக்கும் பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
பொருந்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? யாருக்காச்சும் வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பாய்.